59,900 மதிப்புள்ள iPhone 13 எங்கும் கிடைக்காத விலையில் 47,990 ரூபாய்க்கு உங்கள் சத்யாவில். இச்சலுகை மார்ச் 22, 23, 24 மட்டுமே. இப்போதே முந்துங்கள். ஸ்போர்ட்ஸ் விகடன் யூஎஸ்க்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் விகடன்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சிஸ். நேற்று சிஎஸ்கே கிட்ட இருந்து திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஷாக்கிங்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு. என்னன்னா, தோனி கேப்டன் பதவியிலிருந்து விலகி கேப்டன் பதவியை ருத்ராஜ்க்கு கொடுக்கறதா அறிவிச்சிருந்தாங்க. ஸோ சிஎஸ்கேவோட புது கேப்டனாக ருத்ராஜ் களமிறங்க இருக்கிறாரு. இந்த சமயத்தில் இப்படி ஒரு அதிர்ச்சிகரமான முடிவு ஏன் எடுக்கப்பட்டுச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன, வருங்காலத்தில் இந்த முடிவு சிஎஸ்கேக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறப்ப தான் இன்னைக்கு நம்ம முத்து கிட்ட அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம் முத்து, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் படி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஐபிஎல். ஆனால் ஒரு ஷாக்கான நியூஸோட ஸ்டார்ட் ஆகுது. தோனி கேப்டன் இல்லை, ருத்ராஜ் தான் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இந்த டெசிஷனை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா தோனி லாஸ்ட் சீசன் ஆட போறாரு அப்படிங்கிறப்போ கேப்டனாக இருந்து லீட் பண்ணி ஒரு மாதிரி கப்பு ஜெயிக்கிற மாதிரி போய் அந்த மாதிரி தான் முடியும்னு எதிர்பார்த்தேன். பட் திடீர்னு ருத்ராஜ் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்க எதிர்பார்த்தீங்களா இந்த டெசிஷனை? ஆனா ருத்ராஜ் தான் கேப்டன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஃபியூச்சர் கேப்டன் அவர் தான் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த டைம்ல அது வந்ததுதான் பெரிய சர்ப்ரைஸ் இல்லையா? சர்ப்ரைஸை விட ஷாக்குன்னு தான் சொல்லுங்க. சர்ப்ரைஸ்னா சரி ஓகே அப்படின்னு போலாம். இது ஒரு ஷாக், எதிரே பார்க்கல. இது எனக்கு என்னதுன்னா, ஒரு சில பேர் சொல்றாங்க இது இன்ஸ்டன்டேனியஸா அப்ப எடுத்த டிசிஷன் என்னால நம்ப முடியல. ஏன்னா இப்ப ருத்ராஜ் மாதிரி ஒரு பிளேயர் கிட்ட மேட்சுக்கு முந்தின நாள் ஏன்பா இந்த சீசன் நீதான்ப்பா கேப்டன் சொன்னா, அவர் கடைசியில ஒரு யங்ஸ்டர், இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கூட கொஞ்சம் தான் விளையாடி இருக்காரு. சோ அவர் மைண்ட்ல அதை ப்ராசஸ் பண்றதுக்கு டைம் இருக்கணும்ல. சோ முன்னாடியே அறிவிச்சிருக்காங்கன்றது என்னோட ஒரு யூகம். சோ ருத்ராஜ் மாதிரி ஒரு யங்ஸ்டர் கிட்ட மேட்சுக்கு முந்தின நாள் இந்த சீசன் நீதான்ப்பா கேப்டன் சொன்னா ப்ராசஸ் பண்ண டைம் இல்லாம யாரா இருந்தாலும் ஒரு ஷாக்ல போவாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு அவரை ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. இது கொஞ்சம் முன்னாடியே எடுத்த ஒரு டிசிஷனா தான் இருக்கு அப்படி எனக்கு தெரியுது. அவங்க சொன்ன மாதிரி திடீர்னு எடுத்திருக்காங்களான்னு எனக்கும் ஒரு சந்தேகம் வருது. ஆனா இப்படி ஒரு டிசிஷனாங்க, இப்படியா எல்லாரையும் ஷாக்ல போடுவாரு? இந்த ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி விஜய் டிவில ஒரு ப்ரோக்ராம் வரும், 6 மனசுல 6 அப்படின்னு ஒருத்தர் நம்ம மனசுல என்ன பேர் நினைக்கிறோமோ 15 கேள்வியில அதை கண்டுபிடிப்பாரு. அவரால கூட தோனி மனசுல என்ன இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியாது யுவரானர். அந்த அளவுக்கு ஷாக் பண்ணிட்டாரு. சரி, தோனி என்னவா இருப்பாரு இந்த சீசன்ல? ஏன்னா நேற்று ஃபிளமிங் பேசும்போது சொன்னாரு தோனி கேப்டனா இல்ல, ஆனா அதே நேரத்துல அவர் பயங்கர ஃபிட்டா இருக்கிறாரு. லாஸ்ட் சீசனோட பிசிக்கலா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாவே இருக்கிறாரு. ப்ராக்டிஸ்ல நல்லா பண்றாரு. சீசன் ஃபுல்லாவுமே ஒரு பிளேயரா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ தோனி என்னவா இருப்பாரு இந்த சீசன்ல? இந்த சீசன் ஒரு ஒரு பிளேயருக்கு மென்டரா இருப்பாரு. எஸ்பெஷலி ருத்ராஜ் கைக்வாடுக்கு தோல்ல கை போட்டு என்ன கைட் பண்ணணும், என்ன பண்றாரு அப்படின்னு பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் கிரவுண்ட்ல இருந்தே எனக்கு பண்ணுவாரு. அது ஒரு ஃபீலிங் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா விளையாடுவாரு. ஓகே. நம்ம முன்னாடிலாம் பேட்டிங் ஆர்டர்ல மேல வருவாரு, அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு அதுக்கான சான்சஸ் கம்மி. எனக்கு இன்னொரு பயம் என்ன, ஒரு சில மேட்சஸ் ஸ்கிப் பண்ண போறாரோன்னு பயமா இருக்கு. அந்த ஒரு பயமும் இருக்கு. சான்சஸ் இருக்கு. மேபி இம்பாக்ட் பிளேயர் அந்த மாதிரி எதுவும் நடக்குமா அப்படிங்கிறதுமே தெரியல. விக்கெட் கீப்பிங் மட்டும் பண்ணலாம். ஒரு சில மேட்சஸ் எல்லாம் கீப் பண்ணிருக்காரு சையத் முஸ்தாக் அலியில். நேத்து அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியால, நானும் பார்த்தேன். அதெல்லாம் வேற இருக்குதா? ஆமா, மகாராஷ்டிரா சையத் முஸ்தாக் அலியில் ஒரு 2 மேட்ச் அவர் கடந்த சீசன்ஸ்ல பண்ணிருக்காரு விக்கெட் கீப்பிங். இருங்கடா, தோனி அப்படியே ரீப்ளேஸ் பண்றேன்னு சொல்லிட்டு விக்கெட் கீப்பிங் பேட்டரா வந்துட்டாருன்னா கங்கா சந்திரமுகியா நினைச்சா, கங்கா சந்திரமுகியா நின்னா, கங்கா சந்திரமுகியா மாறினா. ஆனா இந்த டெசிஷனுக்கு பெருசா ஃபேன்ஸ் கிட்ட இருந்து பெருசா டிசப்பாயின்மெண்ட் எதுவும் வரல பாத்தீங்களா? ஏன்னா எதிர்பார்த்த ருத்ராஜ் அப்படிங்கறத எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க எல்லாருமே. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இதை எப்படி பிளே அவுட் பண்ணணும்னு மத்த டீம்ஸ்க்கு காமிச்சிருக்காங்க. அது வெளியே தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அக்லியா இல்லாம ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. ஏன்னா டீம் மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, தோனி இஸ் பாசிங் ஆன் த பேட்டன், தோனி பாஸ் ஆன் பண்றாருன்னு சொன்னாங்களே தவிர தூக்கல யாரும். அவர்கிட்ட சொல்லிட்டு பண்ணிருக்காங்க. மத்த பிளேயர்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கு. அது ஒரு எவ்வளவு டிப்ளமேட்டிக்கா எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க பாருங்களேன் இந்த டிரான்சிஷன். அதை நான் ரொம்ப ரசிக்கிறேன். ஏன்னா நம்ம ரீசெண்டாவே பார்த்துருப்போம், மும்பைக்கு கேப்டன் மாத்துறப்போ என்ன மாதிரி இஷ்யூஸ் வந்துச்சு அப்படிங்கிறது, SRH முன்னாடி கேப்டன்சி விஷயத்துல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது. இந்த மாதிரி எல்லாம் பாக்குறப்போ இது ரொம்ப எடுக்காம நானும் டீம் பேர் எடுக்காம அந்த ஃபேன்ஸ் கிட்ட திட்டு வாங்க வேண்டாம்னு பார்த்தா, மத்த டீம் பேரை சொன்னது ஸ்ரீராம் தான், நான் கிடையாது. ஆமா, பரவாயில்லைங்களா, அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். ஸ்ரீராம் போன் நம்பர் வேணா தரேன், நீங்க பர்சனல் மெசேஜ் திட்டலாம். ஐயோ வேணாங்க.
ஆனா அந்த மாதிரி இருந்துச்சுல்ல மற்ற டீம்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு கேப்டன்சியை டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்துச்சு. மேனேஜ்மெண்ட்டுக்கும் பிளேயர்ஸ்க்கு இடையில கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்துச்சு. பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு ஸ்மூத்தான ஒரு டிரான்சிஷனா இது அமைஞ்சிருக்குல்ல. எப்படி ஒரு ஆமா. இந்தியன் டீம்ல இப்படிதான் பண்ணுவார். ஒரு தோனி கிட்ட இருந்து விராட் கோலி கிட்ட ரொம்ப ஸ்மூத்தா அந்த கேப்டன்சி அப்படிங்கிறது வந்து சேர்ந்திருக்கும். ஸோ ஆர்ட் ஆஃப் லீவிங் அப்படிங்கிற மாதிரி வந்து எப்படி நம்மளை வந்து அந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துக்கணும் அப்படிங்கிறதுமே தோனிக்கு ஒரு பெரிய விஷயமா அனுபவம் மூலமா அவர் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை எப்படி கரெக்ட். பாக்குறீங்க நீங்க? இது வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்எஸ் ம். தோனி வந்து என்னதான் ஒரு லீடர்ஷிப் ரோல்ல கேப்டனா இல்லைனாலும் அவர் அந்த லீடர்ஷிப் குரூப்ல இருக்க போறாரு. ம். அவர் வந்து எங்க கைட் பண்ணும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் ஆளா ருத்துராஜ் கைக்வாட் வந்து அப்படி பாப்பாரு. அண்ணே என்னென்ன கரெக்டா இவருக்கு போய் கொடுக்கலாமா அங்க கொடுக்கலாமா ம். அப்படின்ற ஒரு ம். கம்யூனிகேஷன் இருக்கும். அண்ட் தோனி வந்து ஃபீல்ட் செட்டப்லயும் அவரோட இன்புட்ஸ் நிறைய இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே சமயம் எனக்கு இன்னமும் என்ன தோணுதுன்னா இதுக்கு நான் சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியல. ஒன்னு ஒரு ஜெனரேஷன் ஒரு ஈரா இஸ் கமிங் டு an end. ம். அண்ட் அந்த எண்ட் அப்பவே அவரோட பெஸ்ட்ல கேப்டனா இருந்திருக்கலாமேன்ற ஒரு ஃபீலிங் என் மனசுல இன்னமும் இருக்கு. நம்ம வந்து பேசும்போது இந்த பாசிங் அந்த பேட்டர்ன் அப்படிங்கறத பத்தி பேசணும்ல. ஏற்கனவே ம். தோனி வந்து பேட்டர்ன் வந்து ஒருத்தருக்கு பாஸ் பண்ணியிருந்தாரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அது வந்து ரொம்ப மொக்கையான ஒரு முடிவா வந்து தான் கடைசியில மாறி போச்சு. ஸோ அந்த மாதிரி இது மாறிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயமும் ஃபேன்ஸ் மத்தியில இருக்கு அப்படிங்கிறத நம்ம தவிர்க்கவே முடியாது. எக்ஸாக்ட்லி. இன்னொரு பெரிய விஷயம் என்னதுன்னா, இப்ப வந்து லீடர்ஷிப் டிரான்சிஷன் நடக்குதுன்றது வெறும் தோனிக்கும், ருத்துராஜுக்கும், டீம் மேனேஜ்மென்ட்க்கும் உண்டான கம்யூனிகேஷன் கிடையாது. மத்த டீம்மேட்ஸையும், சீனியர் பிளேயர்ஸையும் நீங்க வந்து எடுக்கணும். எஸ்பெஷலி ஜடேஜா மாரி ஒரு பிளேயர். ஏன்னா வந்து ஃபார்மர் கேப்டன். அவருக்கு நீங்க குடுத்தீங்க, டெசிஷன் வொர்க் அவுட் ஆகலன்றது அந்த ஒரு அக்செப்டன்ஸ் எல்லாருக்குமே வந்துருச்சு. அது அவருக்கும் குடுத்துருக்காங்க பாருங்களேன். ம். ம். சோ இந்த டெசிஷனுக்கு முன்னாடி அவரையும் வந்து நிச்சயமா கன்சல்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். சோ ஸோ அவருக்கும் அந்த புரிதல் வரணும். அண்ட் ஃபிளெமிங் வந்து நேத்து பிரஸ் மீட்ல நீங்க இருந்தப்ப சொன்னாரு. அதாவது "வி ஹவ் லேர்ன்ட் அவர் லெசன்ஸ்" அப்படின்னாரு. ஹோப்ஃபுல்லி ம். நல்ல லெசன்ஸ் கத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா. அப்போ என்ன சொன்னா, அந்த சமயத்துல வந்து நாங்க ரெடியா இல்ல. தோனிய தவிர்த்துட்டு இன்னொருத்தரை கேப்டனா கொண்டு வந்து அந்த டிரான்சிஷன் பீரியடுக்கே நாங்க அப்ப தயாரா இல்ல பெருசா. அதிலிருந்து நாங்க நெறைய கத்துக்கிட்டு, அடுத்தடுத்து நெறைய யங்ஸ்டர்ஸ் கூட பேச ஆரம்பிச்சோம். லீடர்ஷிப் பத்தி, ஒரு டீம லீட் பண்றத பத்தி பேச ஆரம்பிச்சோம். அதிலிருந்து தான் ருத்து ஃபில்டர் ஆகி வந்திருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஆனா அவர் எந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட பேசினாரு அப்படிங்கிறத நீங்களே எந்த வந்து யங்ஸ்டர் ஏன்னா வேற எந்த யங்ஸ்டரும் 11ல விளையாட போறது இல்லைங்க. ம். ம். ருத்ராஜ் தான் அப்படிங்கிறது ஆப்வியஸ் சாய்ஸா இருந்துச்சு. அத ருத்ராஜ் கிட்ட பேசியிருக்கிறாங்க. ருத்ராஜுக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குது. ஸோ இந்த டைம்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அத மட்டும் தான் நம்ம எடுத்துக்க முடியும். லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா 2022ல ஜடேஜாவ கேப்டன் ஆக்குனப்போ இதே மாரி தான். சீசனுக்கு முந்தின நாள் அப்படிதான் அனௌன்ஸ்மென்ட் வந்துச்சு. ஜடேஜா கேப்டன் ஆனாரு. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கேப்டனா இருந்தாரு. பட் அது சரியாவே அமையல. சிஎஸ்கேக்கு ரிசல்ட்ஸ தாண்டி ஜடேஜா ஒரு ஒரு ஃபுல்லா ஒரு கேப்டனா ஒரு ஒரு நல்ல ஒரு டீம லீட் பண்ணிட்டு போற மாரி ஒரு கேரக்டர் வந்து வெளிப்படுத்தவே இல்ல. ஸோ அதுதான் வந்து தப்பா போயிருந்துச்சு. ஸோ நீங்க அந்த ஜடேஜாவோட கேப்டன்சி, அதுக்கப்புறம் தோனி திரும்ப கேப்டன் ஆனது, இதெல்லாம் வந்து அந்த பீரியட் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ஜடேஜா என்ன தப்பு பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? ஜடேஜாவோட பெர்சனல் பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சுச்சு. ரவீந்திர ஜடேஜா ம். கேட்ச்லாம் விட்டு நம்ம பார்த்தோம். ம். அதாவது இன்னைக்கு நீங்க வேர்ல்ட் கிரிக்கெட்ல பெஸ்ட் ஃபீல்டர்ஸ் நீங்க ஒரு லிஸ்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பா டாப் 3ல ரவீந்திர ஜடேஜா இருப்பாரு. அவரே ம். வந்து கேட்ச் விட ஆரம்பிக்கிற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆச்சு. யூசுவலா ம். வந்து பாயிண்ட்ல ஃபீல்ட் பண்ணுவாரு. அண்ட் லாங் டீப் ஆன், லாங் விக்கெட். ஆஃப்ல போய் நிப்பாரு. தோனி தான் வந்து ஆமா. ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இவர் பாத்தீங்கன்னா மிட் விக்கெட்லாம் அவர் யூசுவலா நிக்காத பொசிஷன்ல நின்னு கேட்ச் விட்டாரு. ஏன்னா கேப்டன்னா நீங்க வந்து போலருக்கு க்ளோஸா இருக்கிற பொசிஷன்ஸ்ல நிக்கணும். ம். அங்கேயும் ம். அங்க அவர் நின்னு ஒரு 2 கேட்ச் விட்டதே எனக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருந்துச்சு. சோ அப்பவே அவர் ம். மனசுல வந்து அந்த மேட்ச் அடுத்த டிசிஷன் என்னதுன்றது ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கிற ம். கரண்ட்ட வந்து விட்டாரோன்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அது ஸோ ஆல் சடன் சுமாரா தான் இருந்துச்சு அவரோட கேப்டன்சி அந்த சீசன். பட் ஒரு பிளேயரா அவரோட கான்ட்ரிபியூஷன் டீமுக்கு ரொம்ப தேவை. அவர் அப்ப விட்டு போனப்போ டீம விட்டு போயிருவாரோன்னு தான் பல பேர் நெனச்சாங்களே. ஆனா இந்த டீம் ஆமா. மேனேஜ்மென்ட் அத வந்து நல்லா ஹேண்டில் பண்ணி சிஎஸ்கேவ அவர் ஒரு அன்ஃபாலோ பிளேயர். பண்ணிட்டாரு. தோனிய அன்ஃபாலோ பண்ணிட்டாருன்னு எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. அண்ட் இப்ப கூட டீம்ல வந்து ஹையஸ்ட் பெய்டு வந்து அவர் தானே. அவர்தான். அவர்தான், ம். அவர்தான். இப்ப தோனி அவர் வந்து தான் ஃபர்ஸ்ட் 2ண்ட் பிளேஸ். பிளேஸ் தான். ம். அந்த ஜடேஜா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கிறாரு. தோனி பேசும்போது ஜடேஜா கிட்ட இருந்து கேப்டன்சிய திரும்ப வாங்கும்போது தோனி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கேப்டன்சிய வந்து நம்ம ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியாது. அது வந்து கொஞ்சம் இயல்பிலேயே வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ ருத்ராஜ் கிட்ட அந்த இயல்பிலேயே அந்த கேப்டன்சி அப்படிங்கிறது இருக்குமா? தோனி வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ண வேண்டிய தேவை இல்லாம போகுமா? என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கிறீங்க? அ எதிர்பார்ப்பு அவர்கிட்ட இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ க்ளோஸ் குவார்ட்டர்ஸ்ல இருந்து அவங்க பார்த்திருக்காங்கன்றதுனால இந்த பர்ட்டிகுலர் டீம் ஐபிஎல்ல
இவங்க வந்து ஒரு 40 வருஷமா கிரிக்கெட் ரன் பண்றவங்க. ஐபிஎல் ஆரம்பிச்ச 15 வருஷமா ரன் பண்ற டீம் கிடையாது சென்னை சூப்பர் கிங்ஸ். அந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் கிரிக்கெட்ட காலகாலமா தமிழ்நாடு கிரிக்கெட்ட நான் சொல்றேன் ரன் பண்ணிருக்கவங்க. சோ அவங்க பிளேயருக்குள்ள ஒரு ஸ்பார்க்க பார்த்திருக்காங்க. அண்ட் ஆஸ் அ யங்ஸ்டரா அவரை மேல அட்லீஸ்ட் நான் மினிமமா சொல்றேன் ஒரு 3, 4, 5 இயர்ஸ்க்கு அவரை வந்து கேப்டனா பாக்குறாங்க. ஒரு லாங் ஒரு டேர்ம் ஃபியூச்சர். கேப்டனா பாக்குறாங்க. ஆமா. ஸோ அதனால தான் அவர் கேப்டன் ஆகி ஃபியூச்சருக்கான ஆப்ஷனா பார்க்க போய் ஆமா. தான் அவருக்குமே. எக்ஸாக்ட்லி. சோ ஒரு வருஷம் ம், வந்து தோனி கிட்ட ஒரு அண்டர் ம், ஸ்டடியா ம், போன வருஷமே மேபி தோனி கொஞ்சம் இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும்னு அவர்கிட்ட பேசியிருக்கலாம். சோ இந்த ம், வருஷம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்காரு. பட் தோனி கொஞ்சம் ஓவர்சீ பண்றதுக்கு அங்கேயே இருக்காரு. அடுத்த வருஷம் மேபி ம், தோனி இல்லாதப்போ இவர் தான் இதை வந்து கேரி இந்த ம். லெகசியை எடுத்துட்டு போகணும். அப்படி ஸோ பார்த்து ருத்ராஜ், அவர்கிட்ட டெசிஷன் ம், கொடுத்தாங்க. நம்ம இந்த ருத்ராஜோட எமர்ஜென்ஸை பத்தியுமே பேசணும்ல. ஒரு பிளேயரா உள்ள வந்து சான்ஸே கிடைக்காம பெஞ்சில் தான் இருந்தார் ஸ்டார்டிங்ல எல்லாம். அப்புறம் 2020 சீசன் அதில் பார்த்தோன்னா தோனியே வந்து ருத்ராஜ் மாதிரியான பிளேயர்ஸை மென்ஷன் பண்ணி இவங்களுக்குலாம் ஸ்பார்க் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். ஞாபகம் இருக்கும். பயங்கரமான ஆமா. ஸ்டேட்மெண்ட் அது. தோனி மேலேயே நிறைய பேர் கோவப்பட்டு அவர் மேலேயே நிறைய விமர்சனங்கள் வச்ச ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு நானும் எங்க ஸ்டேஜ்ல இருந்து. கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் ஒரு வீடியோ வைரலா போச்சு. ஆமா, சால்போர்ட் தமிழ்ல நாங்க பேசுறது. சீக்கா போட்டு பொழந்து எடுத்திருப்பாரு தோனி பேசினதை பத்தி. கேதார் ஜாதவுக்குலாம் வாய்ப்பு கொடுக்குற, இந்த பசங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து ம். பயங்கரமா பேசுறோம். அது அப்படி ஒரு நிலைமையில இருந்து அப்புறம் ஒரு பேட்டரா, ஓப்பனிங் பேட்டரா உள்ள வந்து லீடிங் ரன் ஸ்கோரர் ஆகி இப்போ வந்து ஒரு கேப்டன் ஆயிருக்கிறார் அப்படிங்கிறப்போ இந்த எமர்ஜென்சி வந்து எப்படி பாக்குறீங்க? அசுர வளர்ச்சி. ம், ஏன்னா இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸா பெஸ்ட் ஓப்பனிங் பேர். லாஸ்ட் 2, 3 இயர்ஸா ம், பெஸ்ட் ஓப்பனிங் பேர் ஐபிஎல் இன் அமௌண்ட் ஆஃப் ரன்ஸ் வந்து டெவான் கான்வே அண்ட் ருத்துராஜ் கேக்வாட். அதுல ஒரு ம், வருஷம் வந்து ருத்துராஜ் கேக்வாட் ஹையஸ்ட் ரன் கேட்டர், அடுத்த வருஷம் டெவான் கான்வே, போன வருஷம் அது அப்படியே ரிவர்ஸ் ஆச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அதிக ம், ரன்ஸ் அடிச்சவங்க. சோ ம், கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. 11ல இருந்து இவர் இல்லாம ஒரு பிளேயிங் 11 இல்ல. நீங்க பிளேயிங் 11 எழுதுறப்ப இனவிட்டபிளி ஃபர்ஸ்ட் நேம் இவரோட நேமா இருக்கும். சோ ம், அந்த ரெஸ்பெக்ட் வந்து அவர் கமாண்ட் பண்றாரு. ஒரு ம், கேப்டனா எப்படி பண்ண போறாருன்றது ஒரு ஒரு சாம்பிளே இல்லாம ஜட்ஜ் பண்ண சொல்ற மாதிரி இருக்கு விடி. எனக்கு ம், என்னதுன்னா ஹோப்ஃபுல்லி சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். பட் சில ம், சமயம் இப்ப பாருங்களேன், இப்ப நீங்க வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே உங்களோட பாஸோ சூப்பர் பாஸோ வந்து அங்க நின்னா இவர் முன்னாடியா அப்படின்ற ஒரு ஃபீலிங் நமக்கே சில சமயம் வரலாம். சோ ம். தோனி அங்க இருக்கும்போது நான் கேப்டன்னா அவர் வந்து இந்த ஒரு நர்வஸ்னஸ் வந்துடக்கூடாது. அந்த ஜடேஜாவுக்கு நர்வஸ் அப்படிதான் வந்துருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இவருக்கு வந்துருக்கும். வந்துடக்கூடாது. அதுதான். ஸோ ஹோப்ஃபுல்லி இவர் வராதுன்னு நினைக்கிறேன். தோனியுமே, கம்ஃபர்ட்டா ம், வச்சுப்பாங்க. இவரு தோனியுமே மத்த பிளேயர்ஸ் மாரி தோனியுமே வேலை வாங்குற அளவுக்கு இவர் கேப்டன்சி பண்ணிட்டாருன்னா ஒரு சக்சஸ் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? ஆமா. பிளஸ் தோனி இப்போ அவர் நெறைய கேப்டன்ஸ் அடியில விளையாடி இருக்காரு. நீங்க வந்து ம், இந்தியா ம், கேப்டனா நீங்க பார்த்தீங்கன்னா, விராட் கோலிக்கு அடியில அவ்வளவு மேட்சஸ் விளையாடினாரு அவரு. சோ ம், அவரும் வந்து ஒண்ணும் புதுசு இல்ல. நமக்கு பார்க்கறதுக்கு இனிஷியலி கொஞ்சம் ஆடா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நம்மளும் யூஸ்ட் டு ம். ஆயிட்டோம். ஸோ அது நம்ம வந்து நினைச்சோம் தோனி லாஸ்ட் சீசன் இதை சொன்னாலும் எப்படியாச்சும் அடுத்து வருவாரு, டெஃபினெட்லி நாட்னு சொல்லுவாரு, அடுத்தடுத்த சீசன் போவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் இந்த சீசன் ஸ்டார்டிங்லேயே இப்படி ஒரு முடிவு அப்படிங்கிறப்போ ரைட்டு, இந்த சீசன் தான் லாஸ்ட் சீசன், நம்ம வந்து கிரவுண்டுக்கு கிளம்பிட வேண்டியதான், ஃபேர்வெல் கொடுத்துட வேண்டியதான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கடைசி சீசன் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் சீசன் தான். ஏதாச்சும் சர்ப்ரைஸ் இருக்குமா? இதுக்கு மேல ஆனா இந்த சீசன் என்ன வேணாலும் நடக்கலாங்க. இந்த சீசன் இதுக்கு மேல என்ன வேணாலும் நடக்கலாம். ஆரம்பமே இவ்வளவு பெரிய சர்ப்ரைஸா ம், இருக்கு. பட் எனக்கு நேத்து எடுத்த டிசிஷன் வந்து இட்ஸ் ம், பிகினிங் ஆஃப் அன் எண்ட். ம், அதுதான் என் மைண்ட்ல இருக்கிற வார்த்தைகள். ம், அந்த சகாப்தம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அதுக்கான தொடக்க புள்ளி தான் நேத்து அவர் ம். எடுத்த டிசிஷன். ஸோ தோனி நம்ம ஒரு பெரிய சகாப்தம் அப்படின்னு பேசுறப்போ பார்த்தோம்னா ஒரு 2008ல இருந்து சிஎஸ்கே கேப்டனா இருந்து இப்போ வரைக்கும் கேப்டனா இருந்திருக்கிறாரு. 5 தடவை டிராஃபி வின் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அந்த 2020 சீசனை தவிர பார்த்தோன்னா மற்ற எல்லா சீசனும் வந்து பிளே ஆஃப்ஸ் வந்து போயிருப்பாங்க. பெரிய லெகசி தான் தோனியை பொறுத்தவரைக்கும். தோனி ஒரு சிஎஸ்கே கேப்டனா அவரோட ரெக்கார்ட்ஸ் எப்படி இருந்துச்சு? அவர் லீட் பண்ண இந்த பீரியட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க? கோல்டன் பீரியடுங்க. அந்த மாதிரி ஒரு கேப்டன் ம், இது வரைக்கும் ஐபிஎல் பார்த்ததில்ல. டு பி ஃபேர் ரோஹித் சர்மாவும் வந்து நெறைய ரெக்கார்ட்ஸ் ம், வச்சிருக்காரு. பட் இந்த ம், பர்ட்டிகுலர் டீம தோனி லீட் பண்ண விதத்துல வேற யாருமே பண்ணதில்ல. ரோஹித் சர்மா ம், டீம் அதாவது அவர் வந்து ஒரு டீம் அட்மாஸ்பியர் அதெல்லாம் வந்து ஒரு கிங் மாரி வச்சுப்பாரு. எல்லாருமே ம், ஹாப்பியா இருப்பாங்க டீம்ல. டீமுக்காக பண்ணணும் அப்படின்னு நெனைப்பாங்க. தோனி வந்து அத இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு போய் ரொம்ப புத்திசாலி. சின்ன சின்ன ம், விஷயங்கள் தான் டியூன் பண்ணுவாரு. டீம் மீட்டிங்லாம் பெருசா இருக்காது. அப்படி ம், இருந்து இந்த டீமுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சக்சஸ் அவர் வாங்கி கொடுத்திருக்காருன்னா பெரிய விஷயம். நெறைய கேப்டன்ஸ் வந்து இந்த அனலிஸ்டோட ரொம்ப நேரம் உட்கார்ந்து ஏகப்பட்ட நம்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணி அப்படிலாம் பண்ணுவாங்க. இவர் ரொம்ப இன்ஸ்டிங்க்டிவ். அந்த பேட்ஸ்மேன் ம், என்ன பண்றான், கால் எப்படி நகருதுன்றத பார்த்து போலிங் சேஞ்ச் எடுத்துட்டு வராரு. ஃபீல்ட ஃபைன் டியூன் பண்ற விதம்,
அங்கெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 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 கிராண்ட் மாஸ்டர் அவரு. அவர் வந்து ரொம்ப நம்பர்ஸ் யோசிச்சு அப்படிலாம் வந்து பேசவே மாட்டாரு. கிரிக்கெட்டை இது பண்ண மாட்டாரு. அந்த மொமெண்ட்ல அவருக்கு என்ன தோணுது அண்ட் மோர் ஆஃபன் அவருக்கு வந்து கரெக்டான விஷயங்கள் தான் தோணும். இந்த சின்ன சின்ன ஃபீல்டர்ஸ் இங்க இருந்து அங்க நகர்த்துறது, இந்த பொசிஷனை மாத்த மாட்டாரு. ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டெப்ஸ் லெஃப்ட் 2 ஸ்டெப் எல்லா கீப்பர்ஸும் பண்ணுவாங்க. பட் இவர் வந்து ஏதாவது ஒரு ஃபீல்டர் நகர்த்தினாருன்னா நீங்க கவனிச்சு பாருங்க. எப்படி நீங்க மேட்ச் நீங்க போவீங்க, அவரு எந்த ஃபீல்ட் நகர்த்தினாலும் பால் அங்க போகும். அச்சோ, அதுக்கு இல்ல ஒரு கீப்பரா இவர் வந்து அந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் இவர் தானே பாக்கணும். ஸ்டம்ப் பக்கத்துல அவர் தானே இருக்காரு. ஆனா ஆடா இருக்கும்ல, டாஸுக்கு வந்து ருத்ராஜ் வருவாரு, தோனி வரமாட்டாரு. அப்ப எப்பதான் அவர் பேசி நம்ம கேட்க போறோம் இந்த சீசன்? தோனி எப்போ பேச போறாரு அப்படிங்கன்னா, இப்போ தோனி பிரஸ் மீட் வரதே இல்ல, பிரஸ் கான்ஃபரன்ஸ் வரதே இல்ல. அவரோட ஸ்பீச்சை நம்ம கேட்கணும்னா ஒன்னு டாஸ் ஸ்பீச்ல கேட்கலாம், இல்லைன்னா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல கேட்கலாம். ரெண்டுமே வந்து இருக்க போறது இல்லை. அப்படிங்கிறப்போ தோனி எப்ப பேசுவாரு, என்ன பேச போறாரு, ஃபேன்ஸை எப்படி அட்ரஸ் பண்ண போறாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து பெரிய டவுட்டா தான் இருக்கு. அது கண்டிப்பா மிஸ் பண்ணுவோம். தோனி வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கினா பேசுவார்ல, இதுக்கு ஏதாச்சும் சொல்லி அது விக்கெட் கீப்பிங்ல நீங்க ஸ்டெம்மிங் பண்றதுக்கு, கேட்ச் பிடிக்கிறதுக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுவும் ஒரு சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு ஓப்பனிங் பேட்டிங் எடுத்துட்டு வந்தாருன்னா நடக்காது. சும்மா ஒரு ஆசைக்காக நான் சொல்றேன். இப்போ இப்போதைய கேப்டன், முன்னாள் கேப்டன் 2 பேரும் ஓபனர்ஸா இறங்குவாங்கல்ல, ருத்ராஜ், தோனி. எதுவும் நடக்காது, நம்ம நினைக்கிறது எதுவும் நடக்காது. ஆனா நீங்க பாத்தீங்களா, நியூ ரோல்ல வரேன் அப்படின்னு வந்து தோனி வந்து ஒரு Facebook போஸ்ட் போட்டாரு பாத்தீங்களா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. அது வந்து எல்லாரும் விளம்பரம்னு நினைச்சோம், ஏதோ ஆடுக்காக பண்றாரு போல அப்படின்னு. ஆடு தான் அது, ஆனா ஒரு 10 நாள் கழிச்சு அது நிஜமாவும் ஆயிருச்சு பாத்தீங்களா. ஐயோ, என்ன ஷாக்குங்க, என்ன ஷாக்குங்க. யாருமே எதிர்பார்க்கல. நிறைய ஃபேன்ஸ் வந்து இப்ப ரோஹித், விராட் கோலி அண்ட் எம்எஸ் தோனி எண்ட் ஆஃப் என் ஈரா, அது உண்மையாயிருச்சு பாருங்களேன். ஆமா, அதுவும் பெரிய லெஜண்ட்ஸ் மாடர்ன் டே கிரிக்கெட்ல வந்து 3 பேருமே பயங்கரமா இருந்தாங்க. இது ரோஹித்துமே கூட போஸ்ட்லாம் வந்து போட்டிருந்தாருல்ல, தோனியை வந்து பிரைஸ் பண்ற மாதிரி போஸ்ட்லாம் போட்டிருந்தாரு. நிஜமே வந்து நம்ம பார்த்து வளர்ந்த ஆட்கள் வந்து ஒரு கடைசி ஃபேஸ்ல வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு எமோஷனலான ஒரு மூமெண்டா தான் வந்து இருக்கு. ஆமா, பார்த்து வளர்ந்ததை விட எல்லாருக்குமே அவர் வந்து ஒரு எல்டர் பிரதர் ரோல் பிளே பண்ணிருக்காரு இந்தியன் டீம்ல. அவர் இருந்தப்பதான் அவர் எடுத்த ஒரு மிகப்பெரிய டிசிஷன் ரோஹித் சர்மா ஓபனர் ஆக்குனது. ஆஸ் குட் அஸ் சௌரவ் கங்குலி, வீரேந்தர் சேவாக் ஓபனர் ஆக்குனது. அவர் எடுத்த டிசிஷன் தான். எம்எஸ் தோனி as கேப்டன் எடுத்த டிசிஷன் தான் ரோஹித் சர்மாவுக்கு ஓப்பனிங் ஸ்லாட் கொடுத்தது. அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஓப்பனர்ஸ் இன் வேர்ல்ட் கிரிக்கெட்டா இப்ப இருக்கார் ரோஹித் சர்மா. பட் டெசிஷன் அப்ப 2013 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி எடுத்தாங்க, அவரும் ஷிகர் தவனும் ஓபன் பண்ணணும்னு. அது ஒரு பெரிய டிசிஷன். இப்போ ருத்ராஜோட கேப்டன்சில நம்ம வந்து ஆர்சிபியை வந்து ஃபேஸ் பண்ண போறோம். எப்படி இருக்க போகுது? ஃபேஃப் இந்த பக்கம், இவர் ருத்ராஜ் இந்த பக்கம். நம்ம வந்து எல்லோ ஜெர்சில பார்த்திருப்போம் ஓப்பனர்ஸா 2 பேரையும். இப்போ வந்து ஆப்போனன்ட் டீம்ல லீட் பண்ண போறாங்க. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்ஸா அவங்களோட வேலையை பண்ணி தான் ஆகணும். நம்ம ஆஸ் அ ஃபேன்ஸா நமக்கு ஒரு 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 ஆடான ஃபீலிங் வரும். அண்ட் ஃபேஃப் டு பிளஸி இந்த ஃபேமிலி தான். இதுல மத்த லீக்ஸ், சவுத் ஆப்பிரிக்கா லீக்ல அவர் தான் கேப்டனு. சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்கிட்டு இருக்கிற பிரான்சைஸ். அந்த யூஎஸ்ல நடக்கிற லீக்ல அவர் தான் கேப்டன் சிஎஸ்கேவோட பிரான்சைஸ்க்கு. அங்கெல்லாம் எல்லோ. இங்க மட்டும்தான் வரப்ப காஸ்டியூம் மாத்திட்டு அவர் வராரு. அந்த பக்கம் போய் நிக்கிறாரு. நேத்து எம்எஸ் ஒரு எல்லோ ஃபேமிலி அப்படிங்கிறீங்க. ஆமா. அதான் இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்ல ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர் அவர் டீம் ஜெயிக்கணும் தான் விளையாடுவார். பட் ஓவரால் இந்த ஃபேமிலில அவரும் ஒரு பார்ட் தான். அண்ட் ஒரு பேட்டரா அவர் அந்த டீமுக்கு ரொம்ப முக்கியம். கேப்டனா எவ்வளவு முக்கியமோ. சோ மேட்ச் கொஞ்சம் காரசாரமா இருக்கும். என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஆர்சிபி பேட்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கிறாங்க. பவுலிங் கூட கம்பேர் பண்ணனா கோலி, மேக்ஸ்வெல், ஃபேஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த சூப்பரான பேட்டர்ஸ் வந்து தயாரா இருக்கிறாங்க. அது எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? எனக்கு வந்து என்ன பிட்ச் கொடுக்க போறாங்கன்னு பார்க்கணும். நான் கேள்விப்படுறது என்னன்னா, இது வந்து ஒரு டர்னர், பட் அந்த அளவுக்கு திரும்புற டர்னர் கிடையாது. ஏன்னா பிகினிங் ஆஃப் த சீசனே வந்து அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம மறுபடியும் ஒரு 70 ஆல் அவுட் யாருக்குமே பார்க்க வேண்டாம். இதுக்கு முன்னாடி இந்த 2 டீமும் ஒரு ஓப்பனிங் மேட்ச்ல சேப்பாக்ல மோதினப்ப இதுக்கு 70 ரன்னுக்கு ஆர்சிபி அவுட் ஆனாங்க. ஸோ ஒரு 70 90 அதெல்லாம் வந்து நமக்கு பார்க்க வேண்டாம். நமக்கு ஒரு டீசென்ட் ஒரு கிரிக்கெட் மேட்ச் வேணும்னா கொஞ்சம் பேட்டிங் ஏதுவான கண்டிஷன்ஸா இருக்கணும். அது இருக்கும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ஆகா ஓகோன்னு இருக்காது, பட் ரொம்ப ஸ்கிராச்சியா இருக்காது. பட் ஸ்டில் சிஎஸ்கேவுக்கு ஃபேவரா தான் இருக்கும். ஏன்னா கடைசியில சேப்பாக்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னா பால் திரும்பும். நம்பர்ஸ் எடுத்தோம்னா சிஎஸ்கேவுக்கு ஃபேவரபிளா தான் இருக்கு. நம்ம நீங்களுமே சொல்லியிருந்தீங்க கடைசியா எப்போ ஆர்சிபி வந்து
சிஎஸ்கேவை சேப்பாக் கூட வின் பண்ணாங்க அப்படின்னா அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எப்போ நடந்தது. 2008 ஃபர்ஸ்ட் சீசன் ராகுல் டிராவிட் வந்து அப்ப ஆர்சிபி கேப்டனா இருந்தாரு. இன்னைக்கு இந்தியா டீம் கோச்சா இருக்காரு. அவர் பிளேயரா இருந்தப்பதான் ஜெயிச்சாங்க. இன்ஃபேக்ட் அந்த டீம்ல இன்னும் ஒரு சில ரெக்கார்ட்ஸ் நான் உங்ககிட்ட ஆஃப் த ரெக்கார்ட் சொல்லிட்டு இருந்தேன். ஆர்சிபிக்கு அதிக ரன் அடிச்ச இந்தியன் பிளேயர்ஸ் லிஸ்ட்ல நம்பர் 1ல விராட் கோலி இருக்காரு. நம்பர் 2ல யார் இருக்காங்க? ராகுல் எனக்கு டிராவிட். தெரியாத மாதிரியே ஆக்ட் பண்றாங்க, நீங்க சொல்லிருக்கீங்க. பட் ராகுல் டிராவிட் தான். சோ இந்த சீசன் அவங்க நல்லா பண்றது. நீங்க நம்ம இந்த கேஜிஎஃப்லாம் சொல்றோம், கோலியை விட்டுருங்க. பட் அவர் தவிர நல்ல சப்போர்ட், இந்தியன் சப்போர்ட் இருந்தா அவங்க இந்த மேட்ச் மட்டும் இல்ல, இந்த என்டையர் சீசன் நல்லா இருக்கும். அப்போ ஆர்சிபி ஒரு பக்கம் வச்சிருவோம். சிஎஸ்கேக்கு என்ன மாதிரி இருக்க போகுது? ஏன்னா புதுசா ஒரு ஓப்பனிங் பேர் வர போறாங்க, ருத்ராஜ், ரச்சின் ரவீந்திரா. அப்புறம் ருத்ராஜ் வந்து ஒரு கேப்டனா இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ அவருக்கு மேல ஒரு எதுவும் ப்ரெஷர் இருக்குமா ஆஸ் அ பேட்டரா அவர் அந்த ஆடுறப்போ? ஏன்னா நிச்சயமா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் முன்னாடி. யங்ஸ்டர்ஸ் கேப்டன் ஆகுறப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது எல்லாமே கூட. எக்ஸாக்ட்லி, இனிஷியலா. ஏன்னா இந்த கேப்டன்சின்றது வந்து கடைசியில் இந்த இருமுனை கத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான். சூப்பரா போகலாம், பட் அப்படியே அப்சைட் டவுனா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹோப்ஃபுல்லி அது நடக்காம இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிட்டாங்கன்னா அவர் அதை பத்தி யோசிக்கவே மாட்டாரு. சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்துருச்சுன்னா ஜாலியா போய் அவரோட மெயின் ரோல் பேட்டிங் அதை பண்ணிடுவாரு. சேசிங்னு வரப்பதான் அவர் ஏற்கனவே எடுத்த டிசிஷன் கரெக்டா இல்லையான்றது அவர் மனசுல ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா தான் பிரச்சனை வரும். பட் இதை வந்து முன்னாடியே கம்யூனிகேட் பண்ணி அவரை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னு நம்பலாம் நம்ம. ஹோப்ஃபுல்லி அவர் வந்து நல்லா பண்ணணும். அவர் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் ஆர்சிபிக்கு எதிராக எப்பவுமே டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில நம்பர்ஸ் எடுத்தோம்னா கடைசி 5 மேட்ச் இந்த 2 டீம் மோதினப்ப 4 தடவை சிஎஸ்கே தான் ஜெயிச்சிருக்காங்க. பெங்களூர் ஜெயிச்சது, ஐ திங்க் பூனேலயோ எங்கேயோ ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆர்சிபிக்கு அவங்களோட வின் பர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட தான் லீஸ்ட் இருக்கு. சிஎஸ்கேவோட அவங்க வந்து லீஸ்ட் வின் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க இந்த ஐபிஎல்லே, ஹிஸ்டரி ஆஃப் ஐபிஎல்லே. அண்ட் சேப்பாக்ல ஏற்கனவே சொன்னேன், ஒரு தடவை தான் ஜெயிச்சிருக்காங்க அவங்க. என்னன்னா விராட் கோலி வந்து நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு சிஎஸ்கேவுக்கு எதிராக. பர்சனலா அவர் நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு தவிர டீம் ஜெயிக்கல. சோ 70-30 சிஎஸ்கே இந்த மேட்ச். எல்லா கட்டமும் சிஎஸ்கேக்கு சாதகமா தான் இருக்கு அப்படிங்கிறீங்க. 9 கோல்களும் சிஎஸ்கேக்கு சாதகமா தான் இருக்குங்கிறீங்க. ஆமா, 12th மேன் சிஎஸ்கேவோட அந்த ஃபேன் படை இருக்கே. காலையில ரெக்கார்ட் பண்றதுனால ஏதோ ராசி பலன் ரெக்கார்ட் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இன்னும் பல்லு கூட விளக்கலைங்க, நீங்க பாருங்க. டூத் பிரஷே இப்பதான் வந்துச்சு ரூம். சூப்பர். இப்போ சரி, இன்னைக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி வச்சுப்போம். மேட்ச் வின் பண்ண போறது யாரு? 70-30ட்டீங்க ஆப்வியஸ்லி. சென்னை தான். மேன் ஆஃப் த மேட்ச் ஜடேஜா. சூப்பர். ஆர்சிபினா எனக்கு எப்பவுமே ஜடேஜா. ஏன்னா மேக்ஸ்வெலுக்கு எதிராக நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. விராட் கோலி ஒரு 2 தடவை டிஸ்மிஸ் பண்ணது வந்து கண்ணு முன்னாடி அந்த ஃபிளாஷ் வந்துட்டு போகுது. ஐ திங்க் மேக்ஸ்வெல் வந்து ஒரு பெருசா ரன் அடிச்சது இல்ல, அடிச்சிருக்காரு ரீசனபிளா. பட் ஜடேஜா தான் அவர் வந்து அதிகமா டிஸ்மிஸ் பண்ணிருக்காரு ஐபிஎல்ல. ஓகே, ஐ திங்க் 5 தடவை அவுட் ஆகியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அபிஷா சிஎஸ்கே ஜெயிக்க போறாங்க, ஜடேஜா வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வின் பண்ண போறாரு அப்படிங்கிறது உங்களோட ப்ரெடிக்ஷனா இருக்கு. ஆமா, நீங்க ஜோசியரே அப்படின்னு நீங்க வேற கோத்து விட்டீங்க. கடைசியில இதுக்கு ஆப்போசிட்டா நடந்தா அதுக்குன்னு திட்ட வருவாங்க. ஐயோ சொன்னே எங்கேயா இருக்கு. 30% கொடுத்துருக்கீங்கல்ல, நம்ம வந்து ஒரு பக்கமா போகல இல்ல, ஒரு 30% இருக்குல்ல, என்ன வேணாலும் நடக்கலாம். நிச்சயமா இருந்துச்சுன்னா பேட்டிங் பெட்டரா இருந்துச்சுன்னா அந்த டீம் ஸ்ட்ராங் டீமுங்க. ஒரு 200 அடிச்சிட்டாங்கன்னா எந்த டீமா வேணாலும் நீங்க இருக்கலாம். 200க்கு மேல சேஸ் பண்றது கஷ்டம் T20 கிரிக்கெட்ல. இது வந்து ஒரு மாதிரி கணக்கு எங்களுக்கு புரிஞ்ச வகையில, நாங்க நினைக்கிற வகையில ஒரு சொல்ற ப்ரெடிக்ஷன். ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சோன்னா நாளைக்கு இந்த மேட்சை பத்தி நம்ம நிறையவே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். மேட்ச்ல என்ன நடந்துச்சு, ஒவ்வொரு மொமெண்ட் எப்படி இருந்துச்சு, எந்த மொமெண்ட் வந்து மேட்சை மாத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்த பத்தியுமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்களுமே சூப்பரா கமெண்ட்ரி பண்ணிட்டு வாங்க. எங்களுக்காக நிறைய டேட்டாவோட, நிறைய அனாலிசிஸோட சூப்பரா டெய்லி வந்துடுறேன். டெய்லி வந்துருங்க. கண்டிப்பா காலையில நீங்க வந்து டிவில வந்து இந்த வணக்கம் காலையா இல்ல ராசி பலன் வாசிப்பாங்களா, அந்த டைம்க்கு நாமளும் வந்துடுறோம். ஓகே ஓகே, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்ஸ் a lot buddy. நீங்க மேட்ச் கிரவுண்டுக்கு போறீங்கல்ல, அதனால நாளைக்கு காலையில பேசுறப்ப நீங்க தான் கிரவுண்ட் அப்டேட்ஸ்லாம் எனக்கு சொல்லணும், என்ன நடந்துச்சு. ஏன்னா சில விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஆமா கண்டிப்பா. ஏன்னா ருத்ராஜ் வந்து என்ன மாதிரி பண்ண போறாரு, கேப்டன்சி லீட் பண்ண போறாரு, ஃபீல்ட் செட்டிங்ஸ்லாம் எப்படி பண்ண போறாரு, பவுலிங் ரொட்டேஷன்ஸ் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி கிரவுண்ட்ல இருந்து பாக்குறப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு வியூ கிடைக்கும் நமக்கு. ஸோ அதையுமே நானுமே என்னால முடிஞ்ச அளவுக்கு தூக்கிட்டு வரேன் பாயிண்ட்ஸ். நீங்களுமே வாங்க பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.
உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலை ஐபோனாக அப்டேட் பண்ண நேரம் வந்தாச்சு. 59,900 ரூபாய் மதிப்புள்ள ஐபோன் 13 எங்கும் கிடைக்காத விலையில் 47,990 ரூபாய்க்கு உங்கள் சத்யாவில். இச்சலுகை மார்ச் 22, 23, 24 மட்டுமே. இப்போதே முந்துங்கள்.